அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்போ இந்த வெப்பத்தில் நாம் எடுக்கக்கூடிய உணவுலாம் என்ன பார்த்துக்கிட்டோன்னா, நீர் சத்து உள்ள காய்கறி அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா உடலில் அந்த நீர் என்பது வெயிலின் காரணமாக வெளியேறும். அப்போ அந்த நீர் சத்து உள்ள காய் அதிகமாக எடுத்துக்கணும். பழங்களை அதிகமாக எடுத்துக்கலாம். மோர், இளநீர், ஆரஞ்சு, தர்பூசணி, அதே மாதிரி லெமன், வெள்ளரி பிஞ்சு, இந்த மாதிரி நம்மளுடைய ஃபுட்டை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நல்லெண்ணெயில் சமைக்கிறது நல்லது. அதே போல் வாரத்தில் ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. ஏன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது என்பது இப்போலாம் ரொம்ப அரிது. முன்பெல்லாம் நம்மளுடைய ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய முன்னோர்கள்லாம் வாரத்தில் ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளின்னுவாங்க. ஆனால் இப்போ எல்லாமே நம்ம விட்டு போனனால தான் நம்மளுடைய நோய் எப்படி எந்த மூலிமா உருவாகுது என்பதே தெரியல. அப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. அதே மாதிரி வயிற்றில் சூட்டு வலி அதிகமாக இருக்கும். அதுவும் பெண்களுக்கு சில சமயம் பீரியட் டைமில் கூட அந்த சூட்டு வலி என்பது பீரியட் சர்க்குலேட்டில் இருக்கும். அப்போ வயிற்றில் அந்த தொப்புள்ள வந்து நல்லெண்ணெய் வைக்கிறது சிறந்தது. அப்போ இதெல்லாம் நம்மளுடைய சுற்றுப்புறத்திலும் சரி, நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய உணவுலும் சரி, இதெல்லாம் நம்மளுடைய ஹீட்டோடைய வெப்பத்தை குறைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த வெயிலுடைய உஷ்ணம் என்பது நரகத்தினுடைய காற்றின் வெளிப்பாடாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இதவே நம்மளால் தாங்க முடியல. இன்ஷா அல்லாஹ் இந்த வேதனையும் சரி, நம்ம மறுமையில் அல்லாஹ் நரகத்தினுடைய வேதனையிலும் சரி, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்க துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.